அமைதிக்குப் பின் மழை. மழை நின்றுவிட்டது. குடிசைக்குள் ஒரு மெல்லிய காற்று வீசுகிறது. வெளியே சொட்டும் நீரின் சத்தம் கேட்கிறது. ஜெனிஃபர் மெதுவாக அமர்ந்து தன் கால்களை நீட்டி வைக்கிறாள். அவள் முகம் சோர்வாக தெரிகிறது. அர்ஜுன் அவளை கவனித்து மெதுவாக அவளை அணுகுகிறான். ஜெனிஃபர் அண்ணி, நீங்கள் சற்றும் ஓய்வெடுக்கவே இல்லை. நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டே இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் சரிதானே? ஜெனிஃபர் தன் சோர்வை மறைக்க முயன்று ஒரு மெல்லிய புன்னகையுடன், ஒன்றுமில்லை அர்ஜுன், என் கால்களில் கொஞ்சம் வலி. நான் இவ்வளவு நேரம் நிற்க வேண்டியிருந்தது அல்லவா? அர்ஜுன் கவலையுடன் அமர்ந்து, கொஞ்சம்தானா? அண்ணி, நீங்க நடக்கும் விதத்தை வைத்தே என்னால் சொல்ல முடியும். அண்ணி, உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கிறது என்று என்னால் அதை உணர முடிகிறது. அவன் மெதுவாக அவள் பாதங்களை தன் கைகளில் எடுத்து தன் மடியில் வைத்து அவள் கால்களை மசாஜ் செய்கிறான். ஜெனிஃபர் சற்று தயக்கத்துடன் மென்மையாக பேசுகிறாள். அர்ஜுன், தயவு செய்து வேண்டாம். நீயும் சோர்வாகத்தான் இருப்பாய். அர்ஜுன் அவளை பார்த்து அவள் மெல்லிய புன்னகையுடன், அண்ணி, இவ்வளவு நாளும் எங்களுக்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக இதை செய்ய வேண்டாமா? ஜெனிஃபர் மெதுவாக பெருமூச்சு விட்டு கண்களை மூடுகிறாள். இன்னும் கொஞ்சம் லேசாக. சரியாக அந்த இடத்தில்தான் மிகவும் வலிக்கிறது. அர்ஜுன் மிகுந்த கவனத்துடன், சரியாக இங்கேயா? ஜெனிஃபர், அண்ணி, ஆம், அதுதான். நாள் முழுவதும் அந்த கற்களை தூக்கிக் கொண்டிருப்பது அதுதான். அர்ஜுன் அவளது பாவாடையை முழங்கால் வரை தூக்கி அவள் மடிவரை கொண்டு வந்து பாதங்களிலிருந்து மடிவரை அவளது கால்களை மசாஜ் செய்தான். அவன் மெதுவாக அவளது பாதங்களை மசாஜ் செய்ய தொடங்குகிறான். சில கணங்கள் அமைதி, காற்றின் சத்தம் மட்டுமே. அர்ஜுன் மென்மையாக, எனக்கு பிடிக்காதது என்னவென்றால், ஜெனிஃபர் சற்று உணர்ச்சி வசப்பட்டு, அதுதான் உண்மை. இந்த தீவில் நான் தனியாக இல்லை என்பதை நீ என்னை உணர வைக்கிறாய். ஒரு சிறு அமைதி. இருவரும் ஒருவரையொருவர் கண்களை பார்த்து கொள்கிறார்கள். அர்ஜுன் மென்மையாக, ஆழ்ந்த உணர்ச்சியுடன், அண்ணி, நீங்கள் காட்டிய இந்த அடைக்கலம் அது நம் உயிரை காப்பாற்றுகிறது. ஆனால் நீங்கள்தான் எனக்கு அந்த பாதுகாப்பு உணர்வை நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஜெனிஃபர் மென்மையான குரலில், அர்ஜுன், ஒரு வீடு கைகளால் கட்டப்படுகிறது. ஆனால் ஒரு உறவு, உண்மையான அக்கறை உணர்வுகளால் கட்டப்படுகிறது. அவன் மெதுவாக அவளது பாதங்களை தரையில் இறக்குகிறான். அர்ஜுன், இப்போது வலி சற்று குறைந்திருக்கிறதா அண்ணி? ஜெனிஃபர் புன்னகையுடன், கண்களில் நிம்மதியுடன். ஜெனிஃபர் கண்களில் புன்னகையும் நிம்மதியும் தவழ, அர்ஜுனின் கைகளில் நிச்சயமாக ஒருவித அமைதி இருக்கிறது. ஜெனிஃபர் அர்ஜுனை அணைத்து மேலும் கீழும் தூக்கி முத்தமிட்டாள். அர்ஜுன் சற்று நகைச்சுவையுடன், அப்படியானால் நாளைக்கும் நான்தான் உங்கள் முழுநேர மருத்துவர். ஜெனிஃபர் சிரிப்புடன், அதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவள் மெதுவாக தன் தலையை அவன் தோளில் சாய்க்கிறாள். வெளியே மழை பொழிந்து கொண்டிருந்தது. உள்ளே அவர்கள் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கியிருந்தனர். ஒருவருக்கொருவர் மூச்சு விடும் ஓசை. அது மெதுவாக தொடங்கி பின்னர் வேகமான அசைவுகளாக மாறியது. தவிர அங்கே வேறு எந்த சத்தமும் இல்லை. ஜெனிஃபர் தூக்க கலக்கத்தால் மென்மையாகவும் லேசாக நடுங்கியபடியும் ஒலித்த குரலில் சூர்யாவை நோக்கி திரும்பி இவ்வாறு கூறினாள், இதுதான் அது. உன்னுடன் இப்படி இத்தகைய அமைதியில் இருப்பதுதான் அது. இவ்வளவு நீண்ட நேரமாக நீ என் மீது எவ்வளவு உறுதியாக படர்ந்திருக்கிறாய். எந்த ஒரு இடையூறும் இப்போது எனக்கு ஒரு இடையூறாகவே தோன்றவில்லை. இத்தனை நேரமும் என் உடலின் மீது மழையென பொழிவது போல் நீ என்னை மிக நெருக்கமாக சார்ந்து இருந்தாய். இப்போது மிகச் சிறிய இடையூறு கூட எனக்கு ஒரு அத்துமீறலாக தோன்றவில்லை. அர்ஜுன் அவளை மென்மையாக, ஆழமாக தழுவிக்கொண்டு, நன்றாக ஓய்வெடுத்து உறங்கு அண்ணி. உன் உணர்வுகளுக்கு துணையாக நான் எப்போதும் இங்கேயே இருக்கிறேன் என்று கூறினான். தீவு இரவு. ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டும் காட்சி. மழைக்கு பின் வீசும் இதமான காற்று, குடிசைக்குள் எரியும் சிறு நெருப்பின் ஒளி, ஒரு மெல்லிய அமைதி. ஜெனிஃபர் களைப்புடன் அமர்ந்து தன் கைகளை தேய்த்து கொள்கிறாள். அர்ஜுன் அவளை பார்க்கிறான். அர்ஜுன் மென்மையாக, கவலையுடன்,
இப்போது உன் கால்களில் மட்டுமல்ல, கைகளிலும் வலி இருக்கிறதா? ஜெனிஃபர் புன்னகைக்க முயன்று, இன்று நாம் நிறைய வேலை செய்தோம். என் உடல் எனக்கு ஒரு சிறிய சமிக்ஞையை அனுப்புகிறது. அர்ஜுன் அவள் அருகில் அமர நெருங்கி, சமிக்ஞை வந்தவுடன் அதை நீ புறக்கணிக்க கூடாது. இல்லையென்றால் நாளை உன்னால் வேலை செய்ய முடியாது. அவன் மென்மையாக அவள் கையை பிடிக்கிறான். ஜெனிஃபர் சற்று தயக்கத்துடன், அர்ஜுன், நீயும் களைப்பாகத்தான் இருப்பாய். அர்ஜுன் மெதுவாக புன்னகைத்து, நான் களைப்பாக இருப்பது ஒரு பொருட்டல்ல, ஆனால் நீ களைப்பாக இருப்பதை பார்ப்பதுதான் எனக்கு பிடிக்கவில்லை. அவன் மெதுவாக அவள் கைகளை மசாஜ் செய்ய தொடங்குகிறான். ஜெனிஃபர் மெதுவாக பெருமூச்சு விட்டு, அப்படியே கொஞ்சம் அழுத்தம் கொடு. அர்ஜுன் கவனமாக, இங்குதான் மிகவும் வலிக்கிறதா? ஜெனிஃபர் ஆம். அந்த மரக்கட்டையை தூக்கும்போது ஒரு சிறிய அமைதி, நெருப்பின் ஒளி அவர்கள் முகங்களில் படர்ந்து மறைகிறது. அர்ஜுன் மென்மையாக, நீ. இரவுக்கு பின் காலை. சூரியன் மெதுவாக உதிக்கிறது. கடற்கரை பொன்னிறத்தில் ஜொலிக்கிறது. ஜெனிஃபர் அர்ஜுனின் தோளில் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அர்ஜுன் மெதுவாக விழித்து அவளை பார்க்கிறான். அர்ஜுன் மெதுவாக ஆழ்ந்த சிந்தனை குரலில், நேற்றிரவு இந்த தீவு கொஞ்சம் தனிமை குறைந்ததாக மாறியது. அவன் மெதுவாக அவள் தலைமுடியை ஒதுக்கி விடுகிறான். ஜெனிஃபர் கண்களை திறந்து புன்னகைக்கிறாள். காலை வணக்கம். அர்ஜுன் காலை வணக்கம். இன்று எப்படி உணர்கிறாய்? ஜெனிஃபர் நேற்றை விட வலிமையாக. இருவரும் சிரிக்கிறார்கள். தீவைச் சுற்றி பார்த்தல். அவர்கள் தீவின் உள்ளே நடக்கிறார்கள். பறவைகள் கீச்சிடுகின்றன. இலைகள் சலசலக்கின்றன. ஜெனிஃபர் நாம் இன்னும் ஆழமாக சுற்றி பார்க்கவில்லை. ஆம், நமக்கு உணவு ஆதாரம் அல்லது நன்னீர் கிடைத்தால் நமக்கு ஒரு சாதகம் இருக்கிறது. ஒரு பழைய மரத்தின் அருகே பாதி புதைந்த நிலையில் இருந்த ஒரு வரைபடம் வழிநடத்துகிறது. காலை, மேகம் மூடிய வானம், லேசான மூடுபனி. அர்ஜுன் வரைபடமை பிடித்து வழி பார்க்கிறான். அர்ஜுன், இந்த குகை நுழைவு இருக்கிற இடம் இதுதான். ஜெனிஃபர் சுற்றி பார்த்து, இங்க ஏதோ வித்தியாசமான உணர்வு இருக்கு. மிகவும் அமைதி. காற்று இல்லாத நிலை. பறவைகள் கூட இல்லை. மறைக்கப்பட்ட நுழைவாயில். ஒரு பெரிய பாறை பின்னால் இருந்த திறப்பு. ஜெனிஃபர் மெதுவாக, இதுதான் அந்த குகை. அர்ஜுன், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். உள்ள என்ன இருக்கும்னு தெரியாது. அவன் ஒரு தீக்குச்சி ஜோதி ஏற்றி உள்ளே செல்கிறான். ஜெனிஃபர் அவன் கையை பிடித்து பின்தொடர்கிறாள். குகைக்குள். குகை உள்ளே நீர் சொட்டும் சத்தம், எதிரொலி, சுவர்களில் பழைய குறியீடுகள். ஜெனிஃபர், இது இயற்கை குகை மாதிரி இல்ல, யாரோ யூஸ் பண்ண மாதிரி. ஆம், இந்த சின்னங்கள் பழைய காலம். அவர்கள் மேலும் உள்ளே செல்வார்கள். முதல் ஆபத்து. திடீரென்று தரை கொஞ்சம் சரிகிறது. ஜெனிஃபர் இறப்பு இழக்கிறாள். ஜெனிஃபர், அர்ஜுன். மோதிரத்திலிருந்து ஒரு துப்பு. மழைக்கு பிறகு குடிசைக்கு வெளியே அர்ஜுனின் கையிலுள்ள மோதிரத்தின் நெருக்கமான காட்சி. ஜெனிஃபர், இந்த மோதிரம் ஒரு சாதாரண பொருள் அல்ல. இது ஒரு துப்பு போல தெரிகிறது. மோதிரத்தினுள் ஒரு சிறிய சின்னத்தை அர்ஜுன் கவனிக்கிறான். அதே சின்னம் குகைச்சுவரிலும் இருந்தது. அர்ஜுன், புதையல் எங்கே இருக்கிறது என்பதை இது நமக்கு காட்டுகிறது. உள்நாட்டு பயணம். தீவுக்குள் இருக்கும் காட்டிற்குள் அவர்கள் மேலும் ஆழமாக பயணிக்கிறார்கள். அடர்ந்த மரங்கள், ஈரமான மண், ஓடும் நீரின் ஓசை, ஒரு குறுகிய ஓடை. ஜெனிஃபர் வியப்புடன், அங்கே கீழே ஏதோ மின்னுகிறது. ஓடும் நீரில் தங்கம். அர்ஜுன் தன் கையை நீரில் நனைக்கிறான். சிறிய தங்க நாணயங்கள் அவனை நோக்கி மிதந்து வருகின்றன. அவற்றின் மீது சூரிய ஒளி பட்டு மின்னுகிறது.
ஒரு மாயாஜால மின்னும் ஓசை. அர்ஜுனன்: இது இயற்கையானதல்ல. ஆற்றின் மேல் பகுதியில் எங்காவது ஒரு நீரூற்று இருக்க வேண்டும். மறைந்திருக்கும் மேல் பகுதி நீரூற்று. அவர்கள் நீரோடையை மேல் பகுதி நோக்கி பின்தொடர்கிறார்கள். ஒரு பெரிய பாறைக்கு பின்னால் ஒரு நீர்வீழ்ச்சி தென்படுகிறது. அருவிக்கு பின்னால் ஒரு சிறிய குகை நுழைவாயில். ஜெனிஃபர்: மெதுவாக. இன்னொரு குகை. ஒரு பழங்கால சேமிப்பு அமைப்பு வெளிப்பட்டது. உள்ளே பெரிய களிமண் பாத்திரங்கள், பல மரப்பெட்டிகள், பல இரும்பு பெட்டிகள், சில பாதி புதைந்த நிலையில். ஒரு பாத்திரம் உடைகிறது. தங்க நாணயங்கள் கொட்டி ஓடையில் சிதறுகின்றன. அர்ஜுன்: பழங்கால அரசர்கள் தங்கள் புதையலை மறைக்க இந்த ஓடையை பயன்படுத்தியிருக்க வேண்டும். உணர்தல். மறுநாள் காலை. காலை நேரம். இருவரும் மௌனமாக உள்ளனர். அர்ஜுன்: எல்லாவற்றையும் ஒரே நாளில் நம்மால் எடுத்துவிட முடியாது. நாம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அதை பாதுகாப்பாக மறைத்து வைக்க வேண்டும். ஜெனிஃபர்: ஆகவே யாருக்கும் தெரியாமல் நாம் நமக்கென ஒரு தனி அமைப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். 3 வகையான சேமிப்பு முறைகள். பண்டைய மன்னர்களால் ஈர்க்கப்பட்டது. அர்ஜுன் விளக்குகிறான். 1. மண் சேமிப்பு. பூமிக்கடியில் மறைத்து வைத்தல். நாணயங்கள், சிறிய நகைகள். ஆழமான குழி. மூடுவதற்கு இலைகள், இயற்கை தாவரங்கள். மிகவும் பாதுகாப்பான முறை. ஆனால் அதிலிருந்து பொருட்களை திரும்ப எடுப்பது கடினம். 2. மரப்பெட்டி சேமிப்பு. மரப்பேழை. நடுத்தர அளவு நகைகள், சங்கிலிகள், வளையல்கள். மரங்களின் வேர்களுக்கு அருகில் மறைத்து வைத்தல். எடுப்பதற்கு எளிதானது, ஆனால் பொருட்கள் சிதைந்து போகும் அபாயம் உள்ளது. 3. இரும்பு பெட்டி சேமிப்பு. இரும்பு பேழை. கனமான தங்க நகை கூட்டங்கள். குகைக்குள் அல்லது பாறை இடுக்குகளில் வைத்தல். மிகவும் பாதுகாப்பானது, ஆனால் கையாள்வதற்கு மிகவும் கனமானது. ஜெனிஃபர் வியப்புடன்: முழு திட்டத்தையும் நீ மிக தெளிவாக வகுத்துவிட்டாய். தினசரி சேகரிப்பு நடைமுறை.